ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஃபிஷ் பிரியாணி. மீனை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்றது சொல்ல போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, மீன் வச்சு நிறைய பேரோட மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இது நாங்கள் யூஸ்வலாக எங்களுடைய வீட்டில் எப்படி செய்கிறோம்ன்றதை உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். நல்ல டேஸ்டான ஒரு பிரியாணி இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஆல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து நாங்கள் பவுடர் செய்கிறதுக்கான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பே லீஃப் இருக்குது, அதோட சினமன் பட்டை, கிராம்பு இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே ஜாவித்திரி, இது வந்து பிளாக் காடமம், கருப்பு காடமம். இது ஒரு 4-5 பச்சை காடமம், ஏலக்காய், அதோட அன்னாசி பூ 2, இதோட ட்ரை லெமன், இங்கே கொஞ்சம் க்ளோவ்ஸ், கிராம்பு எடுத்துருக்குறேன். இவ்வளோ தான் வந்து பவுடர் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கிறதுக்கான திங்ஸ் இது. இதில் வந்து மிளகாத்தூள் எல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்க. தனி மிளகாத்தூள், இது வந்து கல்பாசி கொஞ்சம், இது காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து கொரியண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள், இது வந்து சாய் ஜீரா ஒரு கரண்டி, ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கிறேன். இங்கே ஒரு 4-5 பிஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் 4, அதோட கொஞ்சமாக மீனுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக டர்மரிக், அதோட இது நாங்கள் நார்மலாக சமைக்கிற குழம்பு மிளகாத்தூள், அதான் நான் மீனுக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி பாறை மீன் எடுத்துருக்கிறேன். பாறை மீன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் பிரியாணிக்குன்னுட்டு. நீங்கள் வஞ்சரமோ விளா மீனோ எந்த மீன்லையும் செய்யலாம். நான் எடுத்துருக்கிறது பாறை மீன். இந்த பாறை மீனை நல்ல வடிவாக கழுவிட்டு அதுக்குள்ளே மஞ்சளும் லெமனும் போட்டு நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த லெமனை வந்து போடுற நேரத்தில் அதுலேருந்து வர்ற ஒரு வெடுக்கு ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்காக இதை நான் லெமனில் கொஞ்சம் டிப் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ, தக்காளி, அதோட தயிர் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் கீ எடுத்துருக்கிறேன், நெய். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். அதால் 6 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அப்போ அந்த கப்பை வந்து அளவு வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்கு சரியாக வரும். இங்கே கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன். நான் டின் தான் கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பூ எடுத்து புளிஞ்சு பால் எடுத்தால் கூட நல்லது தான் தேங்காய் பாலுக்கு. அதோட கொத்தமல்லியும் மின்ட்டும், இங்கே கொஞ்சம் ஓனியன், வெங்காயம். இந்த வெங்காயத்தை நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன். நான் செய்ய போகிறது வந்து இன்றைக்கி மந்த்ரா கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இவ்வளவு தான் இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம நல்ல வடிவாக லெமனில் டிப் பண்ணி நல்லபடியாக வச்சுருக்கிறோம். அதை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி போட்டு அதுக்குள்ளே நாங்கள் இனி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு இதை வந்து மேரினேட் பண்ணி வைக்க வேணும். மேரினேட் பண்ணி வச்சு இதை பொரிச்சு எடுக்க போகிறேன். அதை முதல்ல செய்வோம். இப்போ இந்த மீனை வந்து நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதோட குழம்பு மிளகாத்தூள், நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், அதோட கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற எண்ணெய். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து இது மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ஃபுல்லாக இந்த மிளகாத்தூள், மஞ்சள், இந்த ஆயில் எல்லாம் இந்த மீனில் அப்படியே ஃபுல்லாக டிப் ஆக வேணும். நான் மிளகாத்தூள் போட்டது காணாட்டி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. நல்ல மீன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அப்படியே டிப் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்காவது இதை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பொரிக்க வேணும். இந்த பாறை மீன்ன்ற நேரம் நிறைய முள்ளுகள் எல்லாம் அதில் கூடண்டு இல்லை தானே, மெயினான முள் மட்டும்தானே. அப்போ அது கொஞ்சம் அந்த பிரியாணிக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே ஃபுல்லாக பிரட்டிட்டான்னு பாருங்க. பிரட்டிட்டு எல்லா மீன்லையும் இந்த சோஸ் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இதை அப்படியே டிப் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சுக்கொள்வோம்.
இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகிட்டு அதுக்குள்ளே இந்த நான் மெரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீனை போடுறேன். இந்த மீன் ஃபுல்லாக பொரிஞ்சு வர வேணும். நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்குற எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் தான். இந்த கடல் எண்ணெய் அப்படியே நுரைச்சி கொண்டு வருது பாரு. இந்த மீன் வடிவாக 2 பக்கமும் ஒரு பக்கம் பொரிஞ்சோன்னா மற்ற பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ நான் இந்த மீன் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பக்கமும் திருப்பி போட்டு ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க. மீன் எல்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு பொரிஞ்சு வர வேணும். எல்லா மீனையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இனி நாங்கள் இந்த பிரியாணியை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் மீனெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சமாக செத்தல் மிளகாய், அதோட கூட ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதோட புதினா கொத்தமல்லி, இது அவ்வளவும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதே நேரத்தில் ஒரு சொட்டு உப்பு. அந்த உப்பு நாங்கள் போடுற நேரத்தில் இந்த இலையினுடைய கலர் மாறாமல் இருக்கும். இவ்வளவும் போட்டு அப்படியே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மீன் பொரிச்ச அதே எண்ணெய் அதுக்குள்ளே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒனியன் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டு அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ண வேணும். மீன் பொரிச்ச அதே எண்ணெயில் நாங்கள் வந்து இதை செய்கிற நேரத்தில் இந்த டேஸ்ட் வந்து நல்லா கூட இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா அதை குக் ஆகி கொண்டு வந்துருக்கு பாருங்க, ஃப்ரை பண்ணிட்டுது. அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த பே லீஃபை போடுறேன். அதே நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு கரண்டி காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்குறோம். அதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற நேரத்தில் ஒரு கலரை தரும். இந்த பிரியாணிக்கான கலர் வந்து இந்த மிளகாத்தூள்லேருந்து தான் அப்படியே இது மிக்ஸ் ஆகிட்டு பாருங்க. இந்த நேரத்தில் தனி மிளகாத்தூள், ஒரு கரண்டி தனி மிளகாத்தூளும் எடுத்துருக்கோம். இந்த மீன் பிரியாணி என்ற நேரத்தில் கொஞ்சம் அந்த உரைப்பாக காரசாரமாக இருந்துச்சுன்னா தான் அது வந்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே சேர்ந்து மிக்ஸ் ஆகுது, இந்த சோஸ் ரெடி ஆகுது. அந்த நேரத்தில் மல்லித்தூள், ஒரு கரண்டி மல்லித்தூளும் போடுறேன். அதையும் சேர்த்து எல்லாத்தோடையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவேன். ஒரு 1 to 2 மினிட்ஸுக்கு இது அப்படியே ஃபுல்லாக குக் ஆகட்டும். அதே நேரத்தில் நான் இங்கே ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி வந்து வடித்து தான் இதில் நாங்கள் இப்போ போட போகிறோம். அப்படியே ஃபுல்லாக குக் ஆகிட்டு பாருங்க. இப்போ சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், டொமேட்டோ, அதோட ஒரு ட்ரை லெமன் எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணுறோம். இப்போ நல்லா இந்த வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கி வந்துட்டு இந்த நேரத்துக்கு நான் ஒரு பிடி உப்பு போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க, பிறகு பார்த்துட்டு போடுங்க. இப்போ இந்த உப்பையும் எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான யோகர்ட் தயிர் போடுகிறேன். 2 கரண்டி போடுகிறேன். தயிரில் நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளெயின் யோகர்ட் அதையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேங்காய் பால் டின் ஊற்றுறேன். நான் வந்து டின் தான் ஊற்றுகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இருந்தாலும் போடலாம். தேங்காய் பூ எடுத்து புளிஞ்சு இந்த தேங்காய் பால் போடலாம். இந்த தேங்காய் பாலை போடுற நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ், அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரிசி வந்து 6 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த அரிசி வந்து 70% குக் ஆனால் காணும். இங்கே பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் வந்து இந்த அரிசியையும் குக் ஆகிறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எல்லா இதுவும் சேர்ந்து ஒரு பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கட்டுக்கும். இப்போ இது நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், அதோட கொஞ்சமாக மின்ட்டு, புதினா, கொத்தமல்லி, அது எல்லா இலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த சொல்யூஷனையும் இதுக்குள்ளே போடுறோம். அதுங்களா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பபிள் வர்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன்.
இப்போ நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்குது பாருங்க. இந்த நேரத்தில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிரியாணி பவுடர் நான் என்னென்ன அதில் சேர்த்துருக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பவுடரை அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. நான் இப்போ 6 கப் எடுத்துருக்கிறனால அதுக்கு ஏற்ற அளவாக எடுத்து தான் அதை நான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா இதுலேயே கூட குவான்டிட்டியாக செஞ்சுட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த பவுடரும் இதுக்குள்ளே சேர்த்து பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து டேஸ்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குண்டு. உப்பினுடைய அளவு வந்து வேணுமெண்டா கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒருக்கா டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் சரியாக இருக்குது, உப்பு காணும். இப்போ இதுக்குள்ளே ஒரு பாதி லெமன் அதையும் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் போட்டதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் தான், கூட டைம் இல்லை. இப்போ பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபிள்ஸ் இதுக்குள்ளே நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற இந்த மீனை அப்படியே டிப் பண்ணி விடணும். இந்த மீன் இந்த சோஸில் அப்படியே ஃபுல்லாக குக் ஆக வேணும். அப்போ தான் அந்த நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையெண்டா ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். இந்த சோஸுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக எல்லா மீனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி உள்ளே போட்டுக்கொள்ளுங்க. இது பாறை மீனுன்ற நேரத்தில் அந்த டேஸ்ட் வந்து கூடவே இருக்கும். எல்லா மீனும் அப்படியே இந்த யோகர்ட் இந்த கோகோனட் இதெல்லாம் சேர்ந்து இந்த மிக்சர் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகுது பாருங்க. மீனை போட்டதுக்கு பிறகு பெருசாக கரண்டி போட்டுக்கொள்ள வேணாம். இப்படி ஒரு முள்ளு கரண்டியால் இப்படி தட்டி விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக டிப் ஆகிடும். டிப் ஆகி இந்த மீன் இந்த சோஸுக்குள்ளே குக் ஆகுது பாருங்க. ஆல்ரெடி மீன் வந்து உங்களுக்கு குக், அதனால் இது இந்த சோஸ் அதில் வந்து குக் ஆகிடுச்சுன்னா சரி. இப்போ நாங்கள் போட்ட இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் கழிய அப்படியே ஃபுல்லாக அதை இறக்கி எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த மீன் இந்த சோஸில் குக் ஆனதுக்கு பிறகு அதை அப்படியே இறக்கி எடுத்துக்கொள்கிறோம். எல்லா மீன் துண்டையும் வெளியில் எடுத்துட்டு இப்போ நாங்கள் 70% குக் பண்ணின ரைஸ், பாஸ்மதி ரைஸ். இந்த பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 70% நான் செப்பரேட்டாக அதை குக் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து இந்த சோஸுக்குள்ளே இப்போ நாங்கள் போட போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக இந்த மீன் துண்டெல்லாம் இந்த சோஸுக்குள்ளேருந்து எடுத்துட்டேன்னு பாருங்கள். எடுத்தோடனே இந்த சோஸ் வந்து மீன் இல்லாமல் இருக்குது. இங்கே இப்போ இன்னொரு துண்டும் இருக்குது, அதையும் எடுத்துருவோம். எல்லா மீனையும் பார்த்து எடுத்து போட்டு இதுக்குள்ளே நாங்கள் 70% குக் ஆகி வச்சுருக்கிற அரிசி சோறு இதை வந்து கொட்டுவோம். 70% தான் இந்த அரிசி குக் ஆகி இருக்குது. திரும்ப இந்த அரிசியை இந்த சோஸோடு சேர்த்து அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோம். இந்த சோஸில் இந்த அரிசியினுடைய 30% குக் ஆகி வர வேணும். எல்லா இடத்துலையும் இந்த சோஸ் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஃபுல்லாக அப்படியே பரவிட்டேன்னு பாருங்கள். எல்லா சோஸில் இந்த அரிசி குக் ஆகி அப்படியே ஃபுல்லாக பரவிட்டு இந்த கொத்தமல்லி தழை நாங்கள் வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி தழை எக்ஸஸாக இருக்கிறது, கொஞ்சம் நாங்கள் அரைச்ச மிச்சமாக இருக்கிறது அதையும் போட்டு அதோட புதினா, கொத்தமல்லி புதினா ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த மீன் துண்டுகளை அப்படியே அடுக்கி விடணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் செய்கிற நேரத்தில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிருங்க. 1ல் வச்சுக்கொள்ளுங்க அடுப்பை. என்னுடையது வந்து எலக்ட்ரிக் குக்கர். நீங்கள் கேஸ் குக்கராக இருந்ததுண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆக குறைஞ்ச இதில் டெம்பரேச்சரில் வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். இந்த ஃபிஷ் பிரியாணி நியர்லி ரெடி. எங்களுக்கு ஃபுல்லாக இந்த மீனை உடையாத மாதிரி பார்த்து வடிவாக அடுக்கி விடுங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாம் அடுக்கி முடிச்சிட்டோம் பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த மூடி போட்டு இந்த ஆவி வெளியில் போகாத மாதிரி தம்மில் 30 மினிட்ஸ் 30 நிமிஷத்துக்கு விடணும். ஆக குறைஞ்சது என்னுடைய எலக்ட்ரிக் குக்கர்ன்றதுனால 1ல் விட்டுருக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நெருப்பை குறைச்சி 30 நிமிஷம் இதை குக் பண்ணுறதுக்கு விடணும். இப்போ நான் இந்த பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். இந்த சோறு எல்லாம் வந்து ஒன்றோட ஒட்டாமல் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். அந்த சாப்பாடு அந்த சாதம் கூட பாருங்கள் அவ்வளோ அந்த ஒரு ஜூஸியாக இருக்குது, ஒரு ட்ரையாக இல்லை. பார்த்தீங்களா? இந்த ஃபிஷ் எல்லாம் நல்லா குக்காகி நல்லபடியாக வந்திருக்கு.
நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சின்ன பீஸ் வச்சு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது, மனமும் நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெரி நைஸ் மக்களே, உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மீனும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. சாப்பிட்ற நேரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் தண்ணி எப்படி வச்சோமோ, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோமோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணி அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபிஷ் பிரியாணியை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். Until then, goodbye.